போடு 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 போடு. ஜோனை விட்டு வெளில போகிறான் பாரு. போடு போடு. ஷூட் பண்ணு, ஸ்னைப் பண்ணு. டீம் கூட போகிறான் பாரு, டீம் கூட போகிறான் பாரு. போய் சுடு 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 சுடு. டேய் போறா போறா போறா. வீட்டு மேலே இருக்கான் பாரு. போடு 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 போடு. ஒரு 10 நிமிஷம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறேன். எல்லோரும் ஒருத்தர் கூட பார்க்காம ஃபோனில் தான் இருக்காங்க. இந்த கிரவுண்ட் என்னமோ காமாக தான் இருக்குது. பசங்கள்லாம் அங்கே சிரித்து விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க பல பேருக்கு உலகம் ஒரு 6 இன்ச்சு ஸ்க்ரீனாக குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு ரியல் லைஃப்பை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ? இந்த கேம்ஸ், சோஷியல் மீடியா எல்லாம் டெம்ப்ரரி ஹாப்பினஸ் தான். ஆனால் உண்மையான ஹாப்பினஸ்னால் இப்படி மனுஷங்க கூட சேர்ந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது தான். இந்த பால் மாதிரி தான் நம்மளும் இதுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற காற்று மாதிரி நம்ம எல்லாருமே இந்த ஃபோனுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறோம். ப்ரோ பால் ப்ரோ வரீங்களா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு இந்த ஒரு பால்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற லைஃப் வேணான்னு தோணுது. இந்த ஒரு தடவை என் மனசு சொல்கிறத கேட்கலான் இருக்கேன். ஏன் நான் ஃபோன்லேயே அடைஞ்சு கிடக்கணும்? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்த்த ரீல்ஸோ போஸ்ட்டோ உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு நாள் சிரித்து பேசின அந்த ஞாபகங்கள் தான் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையில் நடந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இது தான்.